வித்தியா படுகொலை காணொளி சுவிஸ்குமாரின் திட்டத்தை வெளியிட்ட சொலிசிஸ்டர் ஜெனரல். விடுதலை புலிகளை இலக்கு வைத்துள்ள டி சிண்டிகேட் நிலைப்பாட்டை அறிவித்த ஸ்ரீலங்கா அரசு. பறிபோகுமா செல்வம் எம்பியின் தலைமை பதவி. 18 வயதையான கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாரி 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பெண். மட்டக்களப்பு பகுதியில் செவ்வந்தியின் பாணியில் செயற்பட்டு வந்துள்ள போலீஸ் சட்டத்தரணி. மாவீர துயிலும் இல்லங்களில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. திடீர் மரணமடைந்த கொத்தலாவல பல்கலைக்கழக மாணவி வெளியான காரணம். ஹரணியிடம் சஜித் பிரேமதாச முன்வைக்கவுள்ள கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். சிவலோகநாதன் வித்தியா பாலியல் வன்கொடுமை காணொலியை வெளிநாட்டு பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டதாக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி தெரிவித்தார். குறித்த வழக்கின் 9வது சந்தேகநபரான சுவிஸ்குமார் படங்களை கொண்ட காணொலியை அந்த கும்பலுக்கு விற்க திட்டமிட்டதாக கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி உச்சநீதிமன்றின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்விடம் கூறினார். சந்தேகநபர் சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்பட்டாலும் அதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என பிரதிவாதி வழக்கறிஞர் தர்ஷன குறிப்பு கூறியதற்கு கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் நவாவி பதிலளித்தார். காணொலி பதிவு சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் நவாவி தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் அரசாங்கத்துக்கு சாட்சியாக மாறவும் குற்றத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் தலைமை புலனாய்வு அதிகாரிக்கு 20 மில்லியன் ரூபாய் வழங்க முயன்றதாக தெரிய வந்துள்ளது. சாட்சியங்கள் முரண்பாடாக இருப்பதாக குற்றவாளிக்கு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் குறுப்பு வாதிட்டார். இருப்பினும் கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் நவாவி குற்றச்சாட்டுகள் நியாயமாக சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்யுமாறு கூறியிருந்தார். இந்திய உளவுத்துறை அமைப்புகள் இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட்டுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் புதிய கூட்டணி உருவாகியுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டார். அதன்போது இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக காவல்துறை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட செய்தி குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த குறிப்பிட்ட விடயம் குறித்து எனக்கு தெரியாது. இருப்பினும் போதைப்பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம். எனவே ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கலாம். அவர்கள் அதன்படி செயற்படுவார்கள் என்று அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனுடையதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய குரல் பதிவு ஒன்று அண்மையில் வெளியானது. குறித்த குரல் பதிவில் செல்வம் அடைக்கலநாதனுடன் உரையாடியதாக கூறப்படும் குறிப்பான ஜெயராம் சுரேஷ் என்பவர் கடந்த மாத நீர்கொழும்பு பகுதியில் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது இது கொலையாக இருக்கலாம் என்று அந்த பிரதேச மக்களும் டெலோ அமைப்பின் பல முக்கியஸ்தர்களும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய குரல் பதிவுக்கும் குறித்த நபரின் தற்கொலைக்கும் தொடர்புள்ளதாக பல விமர்சனங்களும் தகவல்களும் வெளியாகிருந்ததை ஒரு காணொலி மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. தற்போது குறித்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொட்டாஞ்சேனையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரிக்கு வெறும் 18 வயது மாத்திரமே என காவல்துறை தெரிவித்துள்ளது. கொட்டாஞ்சேனை 16வது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவராக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பை பகுதியில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரும் புறக்கோட்டை ஆமர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்போது காரில் கிடந்த உயிருள்ள தோட்டாவையும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி சீனிகமவில் நேற்று இடம்பெற்ற சோதனையின் போது சுமார் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பெண்ணிடம் சுமார் 6 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று சீனிகமவில் 3 மீனவர்கள் காவல்துறை விசேட அதிரடிப்படையால் சுமார் 500 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். இதன்படி கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் நேற்று அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களில் ஒருவருடையதாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மீடியா கூட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தி பாணியில் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடை போல் அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததோடு சில சட்டத்தரணிகளை ஏமாற்றி வந்த போலீஸ் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த நபர் நேற்றைய தினம் ஒந்தாச்சி மடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த விடயம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றைச் சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டில் தங்க ஆபரணங்கள் திருட்டப்போன சம்பவம் தொடர்பில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்களை நீதிமன்றில் இருந்து மீளப்பெறுவது தொடர்பில் மட்டக்களப்பு நீதிமன்றில் இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு வழக்காடுவதற்கு நல்ல சட்டத்தரணி ஒருவரை தேடிய நிலையில் அவருக்கு அறிமுகமான ஒருவர் தன்னுடைய வழக்காடிய நல்ல சட்டத்தரணி இருப்பதாக போலீஸ் சட்டத்தரணியின் தொலைபேசி இலக்கத்தை வழங்கினார். இதையடுத்து குறித்த பெண் அந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் போலீஸ் சட்டத்தரணி தான் அந்த தங்க ஆபரணங்களை மீட்டுத் தருவதாகவும் இதை மிக விரைவாக மீட்பதற்கு நீதிமன்றில் சிலருக்கு பணம் வழங்கப்பட வேண்டும், வழக்கு தொகையாக 2 லட்சம் ரூபாய் கோரியுள்ளார். இதற்கு குறித்த பெண் சம்மதித்து அவருக்கு முற்பணமாக 1 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளதை அடுத்து சில தினங்களின் பின் கடந்த அக்டோபர் மாதம் வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு வருமாறு கடிதம் வந்துள்ளது. இந்நிலையில் போலீஸ் சட்டத்தரணி தான் முன்னகர்வு பத்திரம் தாக்கல் செய்ததை அடுத்து வழக்குக்கு வருமாறு அழைப்பு கடிதம் வந்ததாக குறித்த பெண்ணிடம் தெரிவித்தார். அந்த பெண் நவம்பர் மாதம் தேதியிடப்பட்ட வழக்கை முன்கூட்டியே பணம் வழங்கி 3 தினங்களில் நீதிமன்றத்துக்கு வருமாறு அழைப்பு கிடைத்துள்ளது. அவர் நல்ல சட்டத்தரணி என்று எண்ணிக்கொண்டார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பில் மட்டக்களப்பு நீதிமன்றில் உள்ள குறித்த சட்டத்தரணியை பெண் சந்தித்து வழக்கு தொடர்பில் தெரிவித்ததை அடுத்து 3 வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றில் முன்னிலையாகினார். நீதிமன்ற பதிவாளர் போலீஸ் சட்டத்தரணியிடம் அடையாள அட்டையை கோரிய போது அவர் தன்னுடைய வாகனத்தில் இருக்கிறது எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவித்து அங்கிருந்து சட்டத்தரணிகள் வாகனம் நிறுத்தும் பகுதிக்கு சென்று தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு போலீஸ் சட்டத்தரணி தன்னுடைய பல வாடிக்கையாளர்களை பல சட்டத்தரணிகளுக்கு வழங்கியதோடு வாடிக்கையாளர்களிடம் தன்னுடைய சிரேஷ்ட கனிஷ்ட சட்டத்தரணிகள் என்று அறிமுகப்படுத்தி பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லதொரு புரிந்துணர்வு இனங்களுக்கிடையில் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயம் மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து ராணுவம் அகன்று செல்ல வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கார்த்திகை மாதம் என்பது தேச விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கியவர்களை நினைவு கூறும் மாதமாகும். அந்த வகையில் கார்த்திகை 21 முதல் 27ஆம் தேதி வரை மாவீரர் வாரம் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் மாவீரர் நினைவேந்தல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. புலம்பெயர் தேசங்களிலும் அந்தந்த நாடுகளிலும் மாவீரர் நினைவேந்தல் இடம்பெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தாயகத்தில் ஒரு சில மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து இராணுவத்தினர் அகன்றுள்ளனர். கணிசமான மாவீர துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம்கள் உள்ளது. இதனால் ஒவ்வொரு வருடமும் தமது பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக நினைவேந்தல் செய்ய மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். அந்த வகையில் இவரிடம் மாவீர வாரத்தை சிறப்பாக அனுஷ்டிக்க எஞ்சியிருக்கும் மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து இராணுவம் வெளியேறி ஒரு தேசிய நல்லிணக்கத்தோடு விட்டுக் கொடுப்பதோடு இவரிடம் மாவீரர்களை நினைவேந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதியர் மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பை பயின்று வந்த 3ஆம் வருட மாணவி உயிரிழந்தமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. மாணவிக்கு முதுகெலும்பு சுருக்கத்தால் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார விஞ்ஞான பீடத்தில் தாதியல் மற்றும் குடும்ப நல பட்டப்படிப்பை பயின்று வந்த 3ஆம் வருட மாணவியை உயிரிழந்தார். இந்நிலையில் பெற்றோரின் தீர்மானத்துக்கமைய அவரின் உறுப்புகள் அகற்றப்பட்ட பின் மாணவியின் பிரேத பரிசோதனை நேற்று கண்டி தேசிய மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தும் விதம் பற்றி ஆராய்ந்து இணக்கப்பாடொன்றை எட்டுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பிரதமருக்கு இன்று அல்லது நாளை எழுத்து மூலம் தெரியப்படுத்தப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட 2026ஆம் நிதியாண்டுக்கான தேசிய மக்கள் சக்தி அரசின் வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி விமர்சித்துள்ளது. மக்களை ஏமாற்றும் விதத்தில் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டு எதிரணியின் அரசு எதிர்ப்பு பேரணியில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் தாங்கள் அந்த பேரணியில் பங்கேற்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அத்துடன் தமது கட்சியும் அந்த பேரணியில் பங்கேற்காது என்று குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் தங்களுடைய கட்சி வேறு எந்த பிரச்சினைக்கும் முன்னிற்குமே ஒழிய இவ்வாறான போராட்டங்கள் கலந்து கொள்ள முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.